Hello students, welcome to SRINI'S Math. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாடு போர்டு கிளாஸ் 10 மேத் சாப்டர் 7 mensuration யூனிட் எக்ஸசைஸ் 7ல क्वेश्चन நம்பர் A hollow 6. metallic cylinder whose external radius is 4.3 cm. அதாவது ஃபிகரோட அவுட்டர் ரேடியஸ் கொடுத்துட்டாங்க. இதனோட வேல்யூ 4.3 சென்டிமீட்டர். நம்ம கேபிட்டல் ஆர் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். தென் இன்டர்னல் ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 1.1 சென்டிமீட்டர். இன்டர்னல் ரேடியஸ் அப்படிங்கிறப்ப நமக்கு இந்த போர்ஷனா 1.1 சென்டிமீட்டர் அண்ட் ஹோல் லென்த் இஸ் 4 சென்டிமீட்டர். நமக்கு ஓவரால் சிலிண்டரோட ஹைட் வந்து 4 centimeter is melted and recast into a solid cylinder of 12 centimeter long. நமக்கு இந்த solid cylinderோட overall length கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து 12 centimeter. Find the diameter of solid cylinder. நம்ம ரீகாஸ்ட் பண்ணுறப்ப இதனோட diameter நமக்கு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஹாலோ சிலிண்டரோட அவுட்டர் ரேடியஸ் வந்து கேபிட்டல் ஆர்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். தென் இன்னர் ரேடியஸ் வந்து ஸ்மால் ஆர்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதனோட ஹைட் நமக்கு ரெண்டு சிலிண்டருக்குமே ஹைட் யூஸ் பண்ணுறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து H1ன்னு வச்சுக்கிறேன். செகண்ட் சிலிண்டரோட ஹைட் H2. அதே மாதிரி இது வந்து டயாமீட்டர் 2ன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இங்கே கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் யூஸ் பண்ணுறோம். இங்கே வந்து 2ன்னு வச்சுக்கிறோம். அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது R2 கண்டுபிடிச்சிட்டு அதை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணலாம். இப்போ ரீகாஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோமோ அதே வால்யூம் தான் இங்கே இருக்குமா? ஸோ ரெண்டோட வால்யூமும் நமக்கு ஈக்குவல். வால்யூம் ஆஃப் ஹாலோ சிலிண்டர் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் சிலிண்டர். அப்போ ஹாலோ சிலிண்டரோட வால்யூம் ஃபார்முலா 5 டைம்ஸ் ஆஃப் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் தென் ஹச். நம்ம ஃபஸ்ட்டு வந்து H1ன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அப்போ H1 தென் சிலிண்டரோட வால்யூம் 5 R2 ஸ்கொயர் தென் H2. நமக்கு ரெண்டு பக்கமே 5 காமன். ஸோ ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணிக்கலாம். கேபிட்டல் ஆர் வந்து நமக்கு 4.3யா? ஸோ 4.3 தென் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் 1.1. ஸோ 1.1 ஸ்கொயர் அண்ட் H1 நமக்கு என்னது 4 இஸ் ஈக்குவல் டு R2 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ R2 ஸ்கொயர் மல்டிப்ளைட் பை நமக்கு H2 இஸ் ஈக்குவல் டு 12. தென் ரெண்டு பக்கமுமே 4 and 12 அப்படிங்கிறப்ப 1 டைம்ஸ் இங்கே 3 டைம்ஸ். இது நமக்கு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் யூஸ் பண்ணுறப்போ ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி அண்ட் ஏ மைனஸ் பி கான்செப்டா? அப்போ சேம் டிக்டோ தான் இங்கே 4.3 ப்ளஸ் 1.1 மல்டிப்ளைட் பை 4.3 மைனஸ் 1.1 is equal to 3 times of R2 square. So R2 square is equal to 5.4 multiplied by 3.2 divided by 3. Then 54 and 3 அப்படிங்கிறப்ப நமக்கு 18 times. அப்போ இங்கே 1.8 times. இப்போ R2 square is equal to 1.8 multiplied by 3.2. நம்ம ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ண வேணாம், டெசிமலை ஹோல் நம்பரை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்போ மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை 10. ஸோ 18 by 10 multiplied by 32 divided by 10. R2 square is equal to 2 times 9 then 32 2 times 16 then 10 and 10 10 square அப்போ இல்லாட்டி 100 ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். Then R2 square is equal to 2 square then 9 அப்படிங்கிறப்ப 3 square then 16 4 square then 10 square. இப்போ ரெண்டு பக்கமே நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கலாம்.
R2 is equal to 2 times 3 times 4 divided by 10. 24 divided by 10. Then final value 2.4. Then unit நமக்கு என்னது centimeter. R2 தேவையில்ல, அதனோட diameter தேவையா? அப்ப diameter D2 is equal to 2 times R2. That means 2 multiplied by 2.4 is equal to 4.8 centimeter. அப்ப நமக்கு தேவையான value D2 is equal to 4.8 centimeter. இப்போ என்ன மீனிங் இங்க மெல்ட் பண்ணி கிரியேட் பண்றப்ப அதனோட diameter 4.8 centimeter.